காட்பிரோ வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படியே பயங்கரமா சந்தோஷமா இருக்கீங்களே? ஏதாவது லாட்டரி சீட்டு ஏதாவது விழுந்துருச்சா? இல்லைன்னா ஏதாவது லாட்டரி சீட்டை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்ம தென்னிந்திய திருச்சபை சொத்து மறுபடியும் அந்த வித்த கயவர்கள்ட்ட இருந்து அரசாங்கத்துக்கு போயிடுச்சு. வித்துட்டாங்களா? அதான் வித்துட்டாங்கன்னு தான் நாங்கள் ஜெனரல் செக்ரட்டரி யாரு பெர்னாண்டோ சர்த்தன்ராஜா மேல நாங்கள் எத்தனையோ வீடியோ போட்டோம். நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க. நிறைய பேர் நினைச்சாங்க இதெல்லாம் ஒரு விளையாட்டா வருது மூவ் இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி. முடியாதது ஒன்றுமே கிடையாது. சட்ட போராட்டத்திலாம் சில காரியங்களை வெற்றி பெற்று வர முடியும். இதுல வந்து தலையிட்டது யாருன்னா என்னை போல ஒரு போராளி. அவர் வந்து ஒரு பழைய இரும்பு வியாபாரம் தான் பண்றாரு. ஒரு நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவர் தான். அவர் பேரு யாரு தேவசிகாமன் அவர் பேரு. அவர் சிறுவில்லிபுத்தூர்ல இருக்காரு, தேவசகாயம். அப்போ அவர் வந்து வழக்கு தொடுத்து, அதாவது அரசாங்கத்திலிருந்து விதவைகள் மறுவாழ்வுக்குன்னு சொல்லி ஏக்கர் 31 ஏக்கர் சம்திங் இடத்த வந்து கொடுத்துருக்காங்க. இதுல இந்த இடத்த வந்து எந்த வருஷத்துல வித்திருக்காங்க பாருங்க. இல்ல எந்த ஊர்லயா? மதுரை, ராம்நாடு, மதுரையில, மெயினா மதுரையில. சரியா? 9 கோடி ரூபாய்க்கு பிஷப் ஆசிர் இருக்கும்போது யாரு அப்ப அந்த நேரம் யார் லே செயலாளர் யாரு? அந்த லீகல் அட்வைசரா பெர்னாண்டோ சர்த்தன்ராஜா இருக்கார். அப்போ அங்க மதுரை, ராம்நாடு. அவருக்கு சொந்த ஊர் மதுரை. சரியா? லே செயலாளர் எம் ஜோசப், முன்னாள் பிஷப். அப்புறம் பொருளாளர் சவேரி ராயன். இவங்க எல்லாம் இருக்கும்போது பெர்னாண்டோ சர்த்தன்ராஜா பத்திரம் போட்டு வித்திருக்கிறாரு. யாருக்கு வித்திருக்கிறாருங்கிறத நான் பேர் சொல்றேன். 2008 வருஷம் 4வது மாசத்துல இந்த கரைய பத்திரம் எடுத்திருக்கு. 569 கரைய பத்திரம். பத்திரத்தின்படி 1,21,43,472 ரூபாய். பட் அந்த நேரம் கைமாறியது 9 கோடி ரூபாய். அப்போ அரசாங்கம் நம்ம சிஎஸ்ஐ நிர்வாகத்தை நம்பி நீங்க விதவைகள் மறுவாழ்வுக்கு நீங்க செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பெர்னாண்டோ சர்த்தன்ராஜா கிரைய பத்திரம் போட்டார். இது மாத்திரம் இல்ல, பெங்களூர்ல 400 ஏக்கர், இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் 10 ஏக்கர், இப்படி நிறைய. இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே ஒவ்வொரு கூட்டங்களில் நம்ம நீங்க கூட வந்திருந்தீங்களே, அதுல ஒரு பெரிய பட்டியல் போட்டு சொன்னோம். அப்ப இந்த இதெல்லாம் முறியடிச்சு நம்ம டயசிஸ்க்கு கொண்டு வர்றது தான். இப்ப இதுல என்ன கதைனா, இதை வித்துட்டாங்க. இதை வாங்கினவர் என்ன ஆவாரு? 9 கோடி கொடுத்தவருக்கு என்னாச்சு? இப்ப இத கேஸ் கொடுத்து நில அளவையாளருக்கு உத்தரவிட்டிருக்கு உயர் நீதிமன்றம். இதை விட்ட பிறகு இந்த அரசாங்கம் சரியா செயல்படல. திமுக அரசாங்கம் அதை செயல்படாம அது அப்படியே மௌனியா இருந்துச்சு. இப்போ நாங்க மறுபடியும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்ட பிறகு இன்றைக்கே போய் மடன்னு என்ன பண்றாங்க, அரசாங்கம் போர்டு வச்சு அந்த இடத்த டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. திரும்ப அரசாங்கத்துக்கு போயிட்டு இப்போ நமக்கும் கிடையாது, அந்த இடத்தை வித்த வாங்கினவங்களுக்கும் கிடையாது, அதாவது சிஎஸ்ஐக்கும் கிடையாது. ஆமா, வாங்கினவருக்கும் கிடையாது. ஆனா பெர்னாண்டோ சர்த்தன்ராஜா 9 கோடி ரூபாய் வாங்கியிருக்காருல, இந்த 9 கோடி ரூபாய் கொடுத்தவரை அவர் குடையாம விடுவாரா? கட்டாயம். அப்ப பாருங்க, இதுதான் முதற் படி. தென்னிந்திய திருச்சபை மக்கள் யாவரும் நீங்க மனசுல வச்சுடுங்க. நீங்க எல்லாம் ஜெபிங்க. நாங்க களத்துல இறங்குறோம். ஒவ்வொன்றையா ரெக்கவரி பண்ணோம். நிறைய இப்போ அந்த சென்னையில மாத்திரமே நிறைய இடங்களை 99 வருஷம் லீஸுக்கு கொடுத்துருக்காங்க. 99 வருஷம் லீஸு கொடுத்து ஒண்ணுதான், கரைய பத்திரம் போடுறதும் ஒண்ணுதான். 3 தலைமுறை பாஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் அதை மீட்டு எடுக்க முடியாது. இப்படி யார்? பெர்னாண்டோ சர்த்தன்ராஜா இப்பொழுது நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் ஜெனரல் செக்ரட்டரி. இவரு கூட தான் யாரு? எங்க பர்னபாஸ் எல்லாரும் கைகோர்த்து இருக்காங்க. சகலைக்கு அவருக்கு சம்பந்தம். இது சிஎஸ்ஐ சமாச்சாரம். இதுல யாரு? தூத்துக்குடி பிஷப்ப இந்த பெர்னாண்டோ சர்த்தன்ராஜா டிஸ்மிஸ் பண்ணிக்காரு. இவர் செய்யற ஊழலுக்கெல்லாம் அவர் கை கோர்க்காதனால தேவசகாய பிஷப்ப டிஸ்மிஸ் பண்ணி வச்சிருக்காரு. வச்சுட்டு இவருக்கு கைலாக உள்ள கைப்பாவையா உள்ள கோயம்புத்தூர் ரவீந்திரநாத் அவருடைய பிஷப்பை போட்டு எல்லாவற்றிலும் டிரான்ஸ்பர், போஸ்டிங், ப்ரமோஷன் எல்லாத்திலையும் கொள்ள இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. துணிகரமா கர்த்தர் நீதி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இதான் ஒரு பெரிய வெற்றி. 11/1/2024 இன்றைக்கு அந்த நிலங்கள் அரசுக்கு ஒப்படைக்கப்படுது. அரசாங்கம் வந்து அந்த நிலத்தெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த இடத்தெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதெல்லாம் போர்டில் வச்சு அரசாங்கத்து கைக்குள்ள இந்த இடங்கள்லாம் போயிட்டு அதிகாரிகள் வந்து கையகப்படுத்தியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு காரியம் இல்லையா? இப்போ லீஸு கொடுக்கறது ஓகே, சரி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு இளநீ கடை இருக்கு, நம்ம சிஎஸ்ஐயோட இடத்துல உள்ள இளநீ கடை,
எப்ப நீ என்ன பண்ண ஒரு 5 வருஷத்துக்கு லீஸுக்கு இரு அப்படின்றது. ஆனா அந்த இளநீ கடைக்காரர் எப்படி அந்த இடத்த வாங்க முடியும்? எப்படி சிஎஸ்ஐ இல்லைங்க, லீஸுக்கும் கொடுக்க முடியும், கிரயமும் கொடுத்துருக்காங்க. இது கிரயம், கிரைய பத்திரம். இப்ப நான் சொல்றது லீஸ் கொடுத்தது இல்ல, லீஸுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. கிரயத்தை கொடுத்தது இப்போ அரசாங்கம் நமக்கு கொடுத்த சொத்தை விதவைகள் மறுவாழ்வுக்கு கொடுத்ததை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிரயம் பண்ணிட்டாங்க. அதுல உள்ள பில்டிங்கோட அபார்ட்மெண்ட் பத்தி கமர்ஷியல் பிளாக் எல்லாத்தையும் சேர்த்து வித்துட்டாங்க. அதுதான் எப்படி அவர் வாங்கினவர் எப்படி அவரால் வாங்க முடியும்? உங்களுக்கு ட்ரெஷரர் கையெழுத்து போடுறாரு, ஜெனரல் செக்ரட்டரி கையெழுத்து போடுறாரு, பிஷப் கையெழுத்து போடுறாரு, வேற என்ன வேணும்? இல்லையா, ஒரு ட்ரஸ்ட் பேர்ல இருக்கு, சிஎஸ்ஐ ட்ரஸ்ட் பேர்ல இருக்கிறது, திரும்ப இன்னொரு ட்ரஸ்ட் தானே அதை வாங்க முடியும், இல்ல தனிநபர் வாங்க முடியாது. அதாவது என்னத்தை அதாவது வித்துட்டாங்க. அது எப்படி வித்தாங்கிற பத்திரத்தை அவங்களுக்கு தார நீங்க பாருங்க. சரி, ஏன்னா கோடிக்கணக்கான பணங்களை கொடுத்து வாங்கிட்ட 9 கோடிக்கு வித்திருக்காங்க. இப்ப அதெல்லாம் ரத்து செய்யப்பட்டு அரசு அந்த இடத்த டேக் ஓவர் பண்ணிட்டு இப்போ வாங்கினவங்களுக்கு நஷ்டம். வாயில் அள்ளி போட்ட யாரு பெர்னாண்டோ ரத்னராஜாவுக்கு என்ன ஆகும்? ஒரு பெரிய ஒரு அடிதான். இது முதல் படி. பெர்னாண்டோ ரத்னராஜா புரிஞ்சுக்கிடுங்க, காட்ஃப்ரே நோபல் இறங்கியாச்சு. இது வந்து உங்களுக்கு முதல் அடி. இன்னும் வரிசையா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது, ரொம்ப நாள் ஆகாது. அதாவது பல நாள் கள்ளன் ஒரு நாள் அகப்படுவான். இன்றைக்கு உங்களுக்கு சட்டப்பூர்வமா நாங்க சந்திச்சிட்டோம். இன்னும் அதிகமான வழக்குகளை நாங்க நிலுவையில் இருக்கு. இன்னும் புதிய வழக்குகள் போட போறோம். ஈடி ரைடு வரப்போகுது. எல்லாத்தையும் சந்திக்க தான் போறது, சும்மா விட போறது கிடையாது. நாங்க எல்லாவற்றையும் எங்களுக்கு இயேசுவுக்காக எங்களுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் அர்ப்பணிச்சு இந்த இதுல இறங்கி இருக்கிறோம். ஆகையினால நீங்க என்ன செய்யணும், ஏதோ நாங்க பூச்சாண்டி காட்டுறோம் நினைக்காதீங்க. வெகு விரைவில் இன்னும் பல காரியங்களை சிறைக்கு தள்ளாம விடமாட்டோம். நீங்க அபகரிச்ச சொத்துக்கள்லாம் மறுபடியும் மீட்டெடுப்போம். அதற்காக தான் நாங்க களத்தில் இறங்கியிருக்கோம். இப்போ பெர்னாண்டஸ் ரத்னராஜையா வந்து பெர்னாண்டஸ் ரத்னராஜையா வந்து பொதுச் செயலாளர் இல்லைங்களா, சிஎஸ்ஐயோட சவுத் இந்தியா சர்ச்சோட பொதுச் செயலாளர். அவங்களுக்கு மேல யாரும் கிடையாது. பொதுச் செயலாளர் பிரதம பேராயர். பிரதம பேராயர் அவரு அது வந்து ஆன்மீகத்துக்குள்ள போயிடும். பொதுச் செயலாளர் தான் கமர்ஷியல், அதாவது நிர்வாகத்துக்கு. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளர் ஐயா மட்டும், இப்ப அவர் மட்டும் இதை சாப்பிட்டுருக்க மாட்டாருல்ல, மட்டும் அவர் மட்டும் எப்படி அவர் பாக்கெட்ல மட்டும் போயிருக்காருல்ல. அதாவது அவர் தான் மெயின். மீதி என்ன டிப்ஸ் கொடுப்பாங்க யாரு? ட்ரெஷரர், அந்த நேரத்தோட பிஷப் ஜோசப் பிஷப், லே செக்ரட்டரி. இப்ப அவங்க உயிரோட இருக்காங்களா? ஆமா, அவர் ரிட்டையர். ஜோசப் பிஷப் ரிட்டையர் ஆயிட்டாரு. யார் பிரதம பேராயர் ரசலம் அவரு ரிட்டையர் ஆயிட்டாரு. ஆனாலும் பங்கு போயிட்டு இப்ப மொத்தத்துல பாருங்க, வாங்கினவங்களுக்கு நஷ்டம். ஆமா, வாங்கினவங்களுக்கு நஷ்டம். ஆமா, அது ஓகே, எனக்கு அது நல்லா புரிஞ்சிருச்சு மக்களுக்கு. இப்போ நீங்க அந்த ட்ரெஷரர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. யாரு நம்ம அவரு கேரளா இவரு தானே பிரதம பேராயரு, அவரும் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. இப்ப அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை எப்படி கவர்மெண்ட் திரும்ப எப்படி நீங்க கவர்மெண்ட் போகாது? நீங்க ஒண்ணு புரிய மாட்டேங்குது. கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் இலவசமா திருச்சி கொடுத்து ரெக்கவரி பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் தெரிஞ்சு அவங்க கிடையாது. பணம் கொடுத்தவர், பணம் வாங்கினவர். பணம் கொடுத்தவர் ஒருவர், பணம் வாங்கினவர் யாரு? பெர்னாண்டோ ரத்னராஜா. அவர் அந்த நேரத்துல பத்திரப்பதிவுக்கு கையெழுத்து போட்டுக்கிறாரு. இப்ப பணம் கொடுத்தவர் ரத்னராஜாவுடைய குடுமையை பிடிப்பாரு. இவரு நான் அவரு கொடுத்தேன் இவரு கொடுத்தேன்னா அதுக்கு எப்படி கட்ட பஞ்சாயத்து முடியுமோங்கிறது. ஓகே, யாருக்கு அவர் யாருக்கு கீழே கொடுத்திருந்தாலும் இப்ப இவரு நமக்குரிய என்னன்னா நம்ம வச்ச குறி தப்பல. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு தென்னிந்திய திருச்சபை மக்கள் இதை கவனத்தில் எடுக்கணும். நீங்க அசால்ட்டா நினைக்காதீங்க. இதே போல நம்முடைய ஒவ்வொரு மாவட்டங்கள்ல ஒவ்வொரு திருமணத்துக்கு 24 திருமணத்திலேயே இதே போல குல்மால் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க தட்டி கேட்கணும். நீங்க டிசி மெம்பரோ எக்ஸிகியூட்டிவ் மெம்பரா இருக்கலாம், இல்ல சர்ச் கவுன்சில் தலைவரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சபை மக்கள் ஒவ்வொருவரும் நீங்க கவனத்தில் எடுக்கணும். நம்முடைய ஆதி மிஷனரிமார் சம்பாதித்த சொத்துக்கள்லாம் விரயம் போயிட்டு இருக்கு, கரையம் செலுத்தி கரையம் போயிட்டு இருக்கு. இதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். இதற்கு தான் காட்ஃப்ரே நோபல் அவர் தேவ சகாயம் பண்றவர் நாங்க எழும்பி இருக்கிறோம். நாங்க 2 பேர் மாத்திரம் எழும்பி சாதிக்கணும்னு கிடையாது. அத்தனை மக்களுக்கும், அது 44 லட்சம் மக்களும் இதுல இறங்கி நீங்க செயல்படணும். நம்ம ஆண்டவருக்காக ஒரு பக்தி வைராக்கியத்தோடு நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க செயல் வடிவத்துல நீங்க இதை காட்டணும். இல்ல இப்ப நாங்க எப்படி விசுவாசி, சாதாரண விசுவாசிகளை நாங்க எப்படி செயல் வடிவத்துல எப்படி, அதாவது இப்ப நாங்க விழிப்புணர்வு கொண்டு வரோம். அதை நீங்க ஒரு அதாவது உங்களால பண உதவி செய்ய வேண்டாம், இதுக்கு நீங்க கோஆபரேட் பண்ணணும்ல. அதை எப்படி கோஆபரேட் பண்ண சொல்றீங்க? ரத்னராஜா வரும்போது கேள்வி கேட்க சொல்றீங்க. அதை சொல்லலைங்க. இப்ப நீங்க ரத்னராஜா கும்பிட்டு இருக்கீங்க. இப்ப யாரு? திருநெல்வேலி பர்னபாஸ் ரத்னராஜாவோட பார்ட்னர்.
தூத்துக்குடி பிஷப்பை டிஸ்மிஸ் பண்ணியாச்சு, பண்ணிட்டு தீமோத்தேயு பிஷப் பார்ட்னர். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க யாரு? விசுவாசிகள். அதை தான் நான் சொல்றோம். சட்டையை பிடிச்சு நீங்க ஒரு பிரதிஷ்டைக்கு வரும்போது பிடிச்சு கேட்கணும், இதுக்கு என்ன செய்றீங்க? திருடன் கூட நீங்க பார்ட்னர் போடுறீங்களா? நீங்க என்ன, உங்க பக்தி என்னாச்சு, உங்க ஜெபம் என்னாச்சு? செக்ரட்டரி அப்படின்னு சொல்லி பிஷப் சொல்றாருல்ல, அப்ப உங்களுக்கு என்ன பக்தி இருக்குது? அப்போ திருடனோட கோஆபரேட் பண்றீங்களா? மாம்பழ சங்கத்துல வந்து பணத்துல 75 லட்சத்தை கொண்டு பர்னபாஸ் தான் கொண்டு போய் பை கேஷா கார்ல போய் கொடுக்குறாங்க. யாருக்கு? ஜெனரல் செக்ரட்டரிக்கு. எதுக்கு? நாங்க செய்யற தவறுகளை கண்டு காணாம இருங்க. நாங்க சட்டத்தை மீறி ஜனநாயகத்தை மீறி சில காரியங்கள் செய்வோம், அதை கண்டு காணாம இருங்க. அது தூத்துக்குடிக்கு அவரு தேவசகை பிஷப் அதுக்கு அவருக்கு அடிபணிஞ்சு போகாதெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஜனநாயக படுகொலை இல்ல. நீங்க அடிப்படை மக்கள் வந்து எல்லாரும் தேர்ந்தெடுத்து ஒரு பேராயிரம் தேர்ந்தெடுப்பு அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டு இவரு கோயம்புத்தூர் பிஷப்பை இன்சார்ஜா போட்டு எல்லா வருமானத்தையும் பங்கெடுத்துட்டு இருக்காங்க. இதைத்தான் நாங்க தட்டி கேட்கிறோம். கேட்கும் பொழுது சபை மக்கள் அந்த இடத்துக்கு வரும்பொழுது சட்டை பிடிக்கும். திருநெல்வேலியில அடிக்கல் நாட்டுறதுக்கு யார தலைவராக வச்சாங்க, தலைமை தாங்க விட்டுறாங்க? இந்த ஜெனரல் செக்ரட்டரி. ஒரு காலத்துல ஜெனரல் செக்ரட்டரி சபை மக்களுக்கு எல்லாம் யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு அரசியல்வாதி கூட அவர்களை தலைமை தாங்க வச்சு பர்னபாஸ் கூப்பிட்டு வச்சிருக்கிறாரு. அந்த நேரம் சபை மக்கள் போய் பெர்னாண்டோஸ் ரத்னாஜை பிடிக்கணும், பர்னபாஸை கேட்கணும், எதுக்கியா திருடனை கூட நீ பார்ட்னர் போட்டுருக்கீங்கன்னு சொல்லி கேட்கணும். அதாவது இதெல்லாம் செஞ்சாதான் இனி உள்ள சொத்துக்களை நம்ம காப்பாற்ற முடியும், இனி அடுத்தாப்புல விற்க விடாதபடி நம்ம தடுக்க முடியும். அதுதான் நம்ம போராட்டம். அது எங்க சுயநலத்துக்காக இல்ல. எனக்கு வந்து வரலாற்றுல, அதாவது சிஎஸ்ஏ வரலாற்றுல ஒரு அடிக்கல் ஒரு 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 முத்திரை பதிக்கணும். ரேனிய செய்யர் போல, கிளாரிந்தா அம்மையார் போல திருநெல்வேலியில ஒரு முத்திரை பதிக்கணும். இதுக்கு தான் போராடுறோம். கேட்டீங்களா? எனக்கும் ஜெனரல் செக்ரட்டரிக்கும் பரம்பரை எது பகையோ எதுவும் கிடையாது. நாங்க இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரில் உட்காந்து பேசுறது கிடையாது. பட் நம்ம திருமணத்துக்குரிய சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது போது நெஞ்சு வேதனைப்படுது. இதே போல திருச்சபை மக்கள் அனைவருக்கும் வரணும். நீங்க அப்பதான் தேவ பக்தி உள்ளவங்க. ஆண்டவருடைய சொத்தை விற்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை அவையவங்க கூறு போட்டு விற்கிறதுக்கு சமம். ஒருவேளை அதை வித்து சபை வளர்ச்சிக்காக பயன்படுத்தி இருக்கலாம். என்ன நீங்க உங்களுக்கு எதுவும் கமிஷன் கொடுத்தாரு? என்ன போட்டு சபை தெரியாம கேக்குறேன். தெரியாமல தெரிஞ்சா எதுக்கு கொடுத்தாங்க? வசூல் தானே. ஒண்ணு இல்ல, இப்போ ஜெனரல் செக்ரட்டரி ஒரு மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணாரு. ஒவ்வொரு திருமணத்துக்கும் 10,000, ஒவ்வொரு பாஸ்டேட்டுக்கும் 10,000 ரூபாய் கட்ட சொன்னாரு. ஏன் அவர் கையில இருந்து கட்ட? இந்த கொள்ளையடிச்சு வித்த 9 கோடி இருக்க, இந்த 9 கோடி இப்ப இத்தனை வருஷத்துல ஒரு 400 கோடியா மாறி இருக்காதா? அதுல இருந்து கட்டி செலவழிக்க வேண்டியதானே. திரும்பவும் திருமண பணத்துல இருந்தா 10,000 ரூபாய் எடுத்து அதுல எவ்வளவு பஸ் புக் பண்ணாங்களோ என்ன பண்ணாங்களோ ஒன்னும் தெரியாது. அந்த பணங்கள் எல்லாம் விரயமாயிடுச்சு. ஸ்டேஜுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க, பஸ்ஸுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க, சாப்பாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்கள்ட்ட திரும்ப வாங்க முடியாது, எல்லாம் புகைஞ்சு போச்சு. அப்போ இவங்க திருடர்கள், இவங்க ஒன்வே தான், திருடுதான் கொள்கை, திருப்பி கொடுக்கிறது கொள்கை கிடையாது. அரசியல்வாதியை விட மகா கேடு கட்டவங்க தான் இந்த பெர்னாண்டோஸ் ரத்னராஜா. இவரோட சேர்க்கிற பேராயர்களுக்கு ஐயோ, உன் பிள்ளைகளுக்கு ஐயோ, உன் மனைவிக்கு ஐயோ. இந்த பெர்னாண்டோஸ் கூட ரத்னராஜ் கூட யார் யாரெல்லாம் தோல் கொடுக்கீங்களோ நீங்க மகா பெரிய பாவி. உங்களுக்கு இந்த உலகத்துல மன்னிப்புங்கிறது கிடையவே கிடையாது. உங்களுக்கு மாத்திரம் இல்ல, உங்களுக்கு பின் தொடர்ந்து வரும் அனைத்து வாரிசுகளுக்கும் சாபத்தை சம்பாதிச்சு வைக்கிறீங்க. ஜாக்கிரதையா இருக்கு. இப்ப மதுரை பிஷப் யாருயா? இப்ப மதுரையில பிரின்ஸ் ஒரு பிஷப். அவர் யாருன்னா பெர்னாண்டோஸ் ரத்னராஜுக்கு பார்ட்னர். அதாவது அங்கேயும் அவர் தான் பிஷப். யாரு? ஜெனரல் செக்ரட்டரி தான். டம்மி அவரை போட்டு எல்லாம் சொந்தக்காரங்க சொக்காரங்க போட்டு எனக்கு பிஷப் பதவி மாத்திரம், நீர் என்னன்னாலும் கொள்ளையடிச்சுட்டு போறேன்னு சொல்லி அப்படி ஒரு அக்ரிமெண்ட்ல ஒரு டம்மி பிஷப். நீங்க சொல்றத பார்த்தா இப்பவும் இப்ப இது அரசாங்கம் கைப்பற்றதுனால நமக்கு விஷயம் தெரியுது. தெரியாம இப்ப அரசாங்கம் கைப்பற்றல, நம்ம கோர்ட்ல போட்டு கேஸ் போட்டு கோர்ட் டைரக்ஷன் ஆகி அவங்க கேட்கல. அரசாங்கம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்ட பிறகுதான் அரசு போய் ஜப்தி பண்ணும். இன்னும் நிறைய கேஸ் இருக்குது. ஆமா. அப்போ இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க எந்த நேரத்துல கூட எத்தனை சொத்துக்கள் விற்கப்படுதோ தெரியாது. இல்ல, இப்போ கடந்த ஒரு மாசத்துக்குள்ள சென்னையில மாத்திரம் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து 99 இயர்ஸ் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுல தொடர்ந்து இதை நாங்க கண்காணிச்சுட்டு இருக்கோம். சபை மக்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. நம்ம திருச்சபை சொத்தை விற்க விடாதபடி நீங்க ஒவ்வொரு பாஸ்டேட்டும் கண்ணுல எண்ணெய் ஊத்திட்டு ஜாக்கிரதையா இருங்க. எவன் திருநாள் அது பேராயரோ அது லே செக்ரட்டரி யாரா இருந்தாலும் இரும்பு கரத்தால் நம்ம அடக்கணும். நீதிமன்றத்தின் மூலம் சட்டத்தின் முன்பாக அவங்களை நிறுத்தணும், சிறைக்கு தள்ளணும். அதனால நீங்க எல்லாரும் கோஆபரேட் பண்ணுங்க. நன்றி. ஓகே, காட் பிளஸ்.
சாதாரண விசுவாசிகள் ஆகிய நம்ம தான் என்ன பண்ணணும், ஐயா சொன்ன மாதிரி இந்த வீடியோ புரியாதவங்க முதல்ல திரும்ப ஓட்டி பாருங்க. நீங்க அவங்க நேர்ல வரும் பொழுது ஒவ்வொரு திருச்சபையிலையும் என்ன பண்ணுங்க, நீங்க வந்து லே செக்ரட்டரி பொதுச் செயலாளர் ஐயா கிட்டையும் பிஷப் ஐயா கிட்டையும் கேள்வி கேளுங்கள். நன்றி. நன்றி.